டப்பா எடுத்து ரோட்டுக்கு போட சொன்னாங்க. உன் வேலை காட்டுச்சு பத்தியா? உன்னை நான் எங்க இருக்க சொன்னேன்? விருந்தினர் மாளிகையில இருக்கு. நீ எங்கடி இருக்க? சமிதா மாளிகையில காத்து கொண்டு இருக்கேன். சமிதா மாளிகை காத்து நிற்கிறியா? ஏய் வாடிங்க. என்னங்க? என்ன? உள்ளே சென்று அக்காவிடத்து திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தினை வாங்கி வருகிறேன் என்று உரைத்து விட்டு சென்றீர்கள் அல்லவா? உண்மைதான். உள்ள போயிட்டு நான் மீன் இருக்கிற பொம்பளை கிட்ட பேசுகிறேன். என்னது? மீன் விற்கிற பொம்பளையா? அடி பாவி, அவள் யார் தெரியுமா? யாருங்க? இந்நாட்டு மகாராணி, என்னுடைய மனைவி கனகவல்லி. எப்படி இருக்கின்றாள் பார். விடலாமா? என்னங்க? என்ன? அக்காவுக்கு நான் வயிறு வீங்கி போகிறேன். அக்காவுக்கு வயிறு வீங்கி போகிறார். அடி பாவி, ஒரு பெண்ணாக பிறந்தபோது ஒரு பெண்ணை பற்றி இப்படி பேசலாமா? என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறது தெரியுமா? 9 மாதம் கர்ப்பமாக இருக்கின்றான். அது மட்டுமா, நான் தந்தையாக போகிறேன். நான் தான் மென்டலு, நான் தான் லூசு, நான் தான் பைத்தியம். முதல் முறையா அப்பங்காரெல்லாம் குழந்தை பெற்றுக்கு தந்தா பைத்தியம் ஆயிடுவீங்களா? கச்சனை, உனக்கு ஒரு தெரியுமா? முதலில் ஒரு உயிராக பிறந்து நம்மை பார்த்து அப்பா என்று அழைக்கும் போது அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை என்ன இப்போதே கார்பரேஷன் வண்டிக்கு போன் பண்ணி அந்த நாய்களை அடித்து விரட்டி செல்கிறேன். என்னங்க? என்ன? அந்த வண்டி வரத்துக்கு லேட் ஆகும். அதனால அந்த வெறி பிடிச்ச நாயே கல் எடுத்து காலை உடைங்க. காலை உடைக்காது கூட்டுக்காரு. என்ன சொல்கிறாய்? என்னங்க? என்னம்மா? வாங்கல. என்னம்மா? என்னங்க? என்ன? எனக்கு இப்போ கை வலிக்குதுங்க. என்ன? உனக்கு கை வலிக்கிறதா? ஆமாங்க. உனக்காக பணிவிடை செய்வதற்கு நான் இருக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேண்டும் நான் செய்கிறேன். என்னங்க? என்னம்மா? எனக்கு இன்னமாக இருப்பது கணவன் எதை கேட்டாலும் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு கேட்டிருக்கிறார் என்னுடைய மனைவி. சரி, என்ன செய்வது? அவர் நம்பிக்கை வீணாக்க கூடாது அல்லவா? ஆகையால் நீ கேட்க முத்தத்தை கொடுக்க போகிறேன். பெண்கள் அனைவரும் ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். என்னம்மா? இந்த பக்கம் ஒரு உண்மைங்க. அப்படியே இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்மளை பிரிக்கவே முடியாதுங்க. நாம் இருவரும் ஒன்றாக எப்பொழுதுமே நம்ம பிரிக்க முடியாது. இனிமேல் தாங்க நம்ம வாழ்க்கையிலேயே வசந்த காலம் பிறக்க போகுது. என் உயிரை கூட கொடுப்பேன். என்னங்க? என்னடி? என்ன 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 ஆனந்தமாக இருக்கும் பொழுது இப்படி கூப்பிடாம என்ன? அவள் நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கின்றாள் என்று சந்தோஷப்படுறீங்களா? உண்மைதான். அந்த கர்ப்பத்தில் தானே எனக்கு சந்தேகம் பிறந்து விட்டது. என்ன சொல்றான் அவன்? யார்? என்னுடைய மனைவி. பத்தினி என்றால் அவள்தான் சொல்ல வேண்டும். உத்தமி என்றால் அவள்தான் சொல்ல வேண்டும். ஏன் அந்த பத்தினி தெய்வத்தை பார்த்து இப்படி சந்தேகப்படுகிறாயே? முற்றில்லமா காட்டிவிட்டாய். நான் சொல்லக்கூடிய வார்த்தை நன்முறையில யோசித்து பார்த்தால் உங்களுக்கு எப்படி? என்ன? நீங்கள் கானகத்திற்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகின்றது? நான் கானகத்துக்கு வந்து 9 மாதங்கள் ஆகியது. இவள் கர்ப்பமாக இருப்பது? என்னுடைய மனைவியோ 9 மாத கர்ப்பம் இருக்கிறாங்க. என்ன நீங்க அங்க வந்து 9 மாசம் ஆகுதுன்னா இவ இங்க எப்படி 9 மாசமா இருப்பா? என்ன சொல்கிறாய்? அவள் கர்ப்பத்திற்கு காரணம் நீங்கள் கிடையவே கிடையாதான். ஐயோ கட்டளை, அப்படி சொல்லாத. ஒண்ணு அவ கர்ப்பத்திற்கு காரணம் இந்த ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கலாம், இல்ல துணை தலைவரா இருக்கலாம், இல்ல வார்டு மெம்பரா இருக்கலாம், இல்ல கவுன்சிலரா கூட இருக்கலாம், இல்ல நாட்டார் சார்ந்தா 7 பேர் சுத்தி வந்துக்கிறாங்க அவங்கள கட்டளை. அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லக்கூடாது.
அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் யார் என்று கேட்டு வரக்கூடிய அத்தனை உரிமையும் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்க சென்று பார்த்துவாங்க கேட்டுவாங்க. அதுவரை நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அப்படியே ஆனா நான் சொல்லிட்டு அக்காவை அச்சுட்டு வச்சுட்டு போறேன். ஐயோ, ஒரு பொழுது அப்படி செய்ய மாட்டேன். அவன் நம்மளுக்கு வேணும். என்னங்க? என்னம்மா? நான் சொல்லிட்டு அச்சுட்டு வச்சுட்டு போறேன். ஐயோ, அப்படி செய்ய மாட்டேன். ஒரு அடி அவங்க மேல வந்தாலும் உங்க மேல 10 அடி ஊயா. என்னங்க? நான் சொல்லிட்டு அச்சுட்டு வச்சுட்டு போறேன். ஒரு முறை என்று சொன்னாய், அவள் மீது உள்ள அக்கறை சொல்ல நினைத்தேனே. ஆனா சொன்னா நீ அடிக்கிறேன்னு அர்த்தம். சொல்கிறாயே, நீ அடிக்கிறேன்னு அர்த்தம். என்ன அடிக்க சொல்கிறாயா? அவன் சொல்ற மாதிரி கேட்டு போறீங்க. நாட்டு மன்னவர் நீங்க கை தொட்டு அடித்து விட்டு அவ சொல்லுக்கு நீங்கள் ஆளாக அதற்காகத்தான் சொன்னேன். அதெல்லாம் கொடுங்க. அப்படியே நான் சொல்லிட்டு அதேதான் அவங்க அடிக்கிறது எப்படி இருக்குது நீயே சொல்லு. இறங்க மாட்டாரு. இவரு தானே பண்ண போற சேஸ்டிங்களா பாரு. இது கொலஸ்ட்ரால் நடுக்குஞ்ச முட்டுறா. ஆண்டவா, கூடி சிக்கன் அப்படியே வந்து வெளியே வந்துடாத அடிச்சு பாவம், ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசி வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்கணும். அதை விட்டு அடிக்கலாமா? அது எவ்வளவு பெரிய தப்பு. நீ பேசு அதேதான் மரக்கான வரும்போது புழுக்குன்னு எத்தனை புழுக்குங்களை பாத்துக்கிறோம் நாங்க. அக்கா வணக்கம். அக்காவா? அடிச்சு நாயே, யாருக்கு யாருடைய அக்கா? என்ன வந்து அக்கான்னு கூப்பிடுறீங்க நாயே? வாடி, நல்லா ஓட்ட நாய் கூடு கட்டின மாதிரி இருக்கிற என்ன வந்து அக்கான்னு கூப்பிடுறீங்க நாயே? ஓட்ட நாய் தான் மூஞ்சாடி, இது மூஞ்சி நல்லா உத்து பாருங்கம்மா. இந்த மூஞ்ச சுடுகாட்டுல போன வெந்தது வேகத்தமா மாதிரி இருக்கிற என்ன அக்கான்னு கூப்பிடுற? சுடுகாட்டுல வேவாத அப்படின்னு தாமரை டீப்பிடுவே ஓட்டாம்பரை கொடி ஒடுக்கி கொடி சப்பை. அக்கா அப்படி சொல்லாதுக்கு நேற்று ஊர்ல சப்பன்னு சொன்னாங்கட்டு வேற ஒருத்த வந்து எதுக்கு கூப்பிடுறாங்க. ஏய் வா சப்பா. என் உடம்ப பார்த்து சப்பன் கூப்பிடுறாங்களா இல்ல வேற எதுனா சப்பன் கூப்பிடுறாங்களா? எப்படிக்கா அர்த்தம் ஆடைய போட்டு வந்துருக்கீங்க? அக்கா, இந்த பாவி நான் யாரிடம் தெரியாமல் என்னிடத்தில் இப்படிப்பட்ட வாவாத்தி. அடி பாவி, யாரடி நீ? நீ ஒரு தாசி, வேசி, விபச்சாரி, பார்ப்பவர்களுக்கெல்லாம் பாய் போடக்கூடிய பெண்தாரடி நீ. வாய மூடி நாயே. இந்த பாவி நான் தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவள் தான், இல்லை என்று உரைக்கவில்லை. அடுத்தவர்களுக்கு பார்க்கக்கூடிய இடத்தில் எல்லாம் பாய் போடக்கூடியவள் தான் இந்த பாவி, இல்லை என்று உரைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு பாவத்தையும் அறியாதவள் நான். உம்முடைய கணவர் கானகத்திலே மிருகத்திலே மாட்டிக்கொண்டிருப்பாரே, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அப்பொழுது ஒரு பெண் காப்பாற்றி காரணமே அதுதான். அந்த பெண்ணுக்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறேன். அந்த பெண்ணே நான் தாங்க. அந்த பெண்ணே நீதானா? ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிடுமா. எப்படிக்கா பேசிட்டு ஏதோ தவறாக பேசிட்டோமா, மன்னிச்சிடுமா. பரவாயில்லைக்கா, எனக்கு வயசுல பெரியவங்க, எனக்கு என்னை விட வயசுல பெரியவங்க அக்கா இருக்காங்கன்னா இப்படி பேசினாங்கன்னா நான் மன்னிச்சுட்டு இருக்க மாட்டேன். அப்படியாம்மா? அக்கா அவ்வளவு நல்ல பொண்ணாமா நீ? எல்லாருமே தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் கேவலமாக நினைக்கிறாங்க. எங்களுக்கும் மனசு இருக்குக்கா. நீங்க நிக்கிறது எனக்கு கால் வலிக்குது. நிறைய ஐயோ, இந்த வேலையெல்லாம் நீ எவ்வளவு செய்யற? எனக்கு ஒரு அக்கா இருந்தா நான் செய்ய மாட்டேனாக்கா. பாத்தீங்களா, சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு பணிவு தெரிந்த பொண்ணா இருக்கிறா. நான் தான் ஒரு நாட்டோட மகாராணின்ற ஆணவத்துல ஏதேதோ தவறாக பேசிட்டேன். உங்க வீட்டுல குழந்தை இருந்தா அவளை பார்த்து கத்துக்க சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா அவளை பார்த்து கத்துப்பாங்க. 5 மணிக்கெல்லாம் கத்துப்பாங்க. வா, இந்த பாவிக்கு தங்க இல்லாத குறையை தீர்க்க வந்திருக்கிறம்மா. அக்கா நீங்க உட்காருங்க. என்னமா சொல்ற? தள்ளி விட்டுறாங்க. நீங்க பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நீ உட்காருமா. தள்ளி விட்டுறாங்க. ஏமா கத்துற? சும்மா பயமா இருக்குதுமே, எனக்கு அதிர்ச்சிலாம் ஆகாது. ஆட்டாக்ல செத்துருவீங்க. அக்கா, என்னம்மா? இந்த பாவினுடைய கிரகத்துக்கு வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, ஆறு சாப்பிடலாம், பூஸ்ட் போனிட்டா, பீஸா, பர்கர், சிக்கன் ரோல், மட்டன் ரோல், கேப்,
எதுவுமே வேண்டாம்மா. ஏன்க்கா எனக்கு எதுவுமே வேண்டாம். தண்ணியாவது குடிக்கக்கா கொஞ்சோண்டே பொண்ணு ஏய் நடு குஞ்சு மூஞ்சத்தை மாறாத விடுறாட்டா அடுத்த வாட்டி கூட்டிட்டு வந்தனா உனக்கு தங்கத்துல கொடுப்பாங்க போயிடு இந்தாக்கா, என்னம்மா இது? உங்களுக்காக நான் தண்ணீர் கொண்டு வந்தேன் எனக்கு வேண்டாம்மா. எனக்கு வேண்டாம்மா. ஏன்க்கா சாதாரண காலத்துல எங்க அரண்மனையில பார்த்து செய்வாங்க. இப்ப நானும் கர்ப்பமா இருக்கிறேன். அதனால எனக்கு இது வேண்டாம்மா. இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதுவும் என்னதோ இது எனக்கு வேண்டாம்மா. மருந்து நல்ல யூஸ் த்ரோ தாங்க குத்துக்குறாங்க சூத்துக்காரு மகன் குத்துக்குறாங்க நான் நல்லதான் நீ நம்பர்ல வர பாரு சரிம்மா, உனக்காக குடிக்கிறேம்மா. எவ்வளவு பாசம் என்னுடைய தங்கைக்கு. போடி அம்மாடா அடிப்பாவி, அடியே தேவடியா அடிப்பாவி, என்ன பார்த்தா தாமரை டீம்னா ஒண்ணு அடிப்பாவி, நானா சுடுகாட்டுல பாதி வந்த போனோம் அடிப்பாவி. பெண்ணென்றால் பேய்க்கும் மனம் இறங்கும் என்று சொல்வார்களே. இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய என்னை பார்த்து உடைய மனம் இறங்கவில்லையாடி. ஏய் கம்னரா கோபாலு ஏய் இப்ப கூட ஒண்ணுமே கேட்டு போல உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் யாருன்னு சொல்லு உன்னை உயிரோடு விடுறேன் என்னுடைய கருவிற்கு காரணம் யார் என்று உன்னிடம் சொல்லணுமா? ஆமா சொல்ல முடியாது. நீ சொல்ல முடியாது உன்னிடம் தான் என்னுடைய பத்தினி தன்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடி. அது காமத்தின் உருவமான வளர சொன்னதோட அறிந்தோ தானே
அவ்வளோ ஆயிட்டாங்க தட்ட கிட்ட இருந்தா கூட பரவாயில்ல தூக்குவா தூக்குவா ஏய் ஏய் ஒன்னு போடு பொம்பளை கீழ் இந்த ஒண்ணு பட்டுன்னு போய் தூக்கணும் பாத்தியா அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டி அம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் தரலான்ற ஆமாம் எத்தனை பேர் உயிர் கொடுக்குறாங்க போய் தூங்க சொல்லலாம் என்ன வாயோட வாய் வச்சு குத்துறேன் வாயில கொடுக்குறேன் அந்த பக்கம் திரும்பு திருமணம் கொடுத்தியா எனக்கு கூச்சமாக்குது அந்த பக்கம் திரும்பிக்கோ திரும்பினா கடவுளை கும்பிட்டுக்கோ ஐயா கடவுளே பொம்பளை கீழ் விட்டாலாம் போய் தூக்கத்துக்கு வர்றான் இதுல ஆம்பளை விழுந்தா தூக்கி இருப்பானா எப்படி தூக்காம போறீங்க எங்க போற அடியா நான் அங்க எங்க போற வாடிங்க இங்க வா நான் அங்க வந்தேன் யாருக்கு போறேன் அந்த கோபால வச்சுக்கிட்டு போய் நின்னுங்கிறியா நீ காலையில ஊர் விட்டு போக வாடிங்க அவள்தான் கரெக்டா எப்படி சொல்ற பொம்பளை கேட்டாலாம் தூக்கத்துக்கு எங்க சுத்தி சுத்தி நிக்கிறேன் எப்படி போய்